ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ சார் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. நேற்று விலாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம நேற்று தான் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி லாகின் பண்ணியிருந்தோம். நேற்று 2 ஸ்லாட் தான் ஓட்டினோம். லஞ்சும் டின்னரும் பார்த்தீங்கன்னா 950 ஏர்ன் பண்ணியிருப்போம். இன்றைக்கும் நம்ம ஸ்விக்கி தாங்க ஓட்ட போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர மிஸ்ஸாக பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 11 மணி டு 3 மணி ஸ்லாட். இதில் வந்து இதுதான் டைமிங்கு. இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் பக்காவாக முடித்தோம். டைம் பார்த்திங்கன்னா 11:50 ஆகுதுங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:43 ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம செகண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வ் பாய் ரெஸ்டாரண்ட்டு. பாருங்கள், நேற்று இன்சென்டிவ் நமக்கு ஷோ ஆகலை, இன்றைக்கி ஷோ ஆகிருக்கு. 20 ஆர்டர் பார்த்தா 400 இன்சென்டிவ், 30 ஆர்டர் பார்த்தா 630 ரூபா, 36 ஆர்டர் பார்த்தா 750 ரூபா நமக்கு இன்சென்டிவ்ங்க. இப்போ தான் நம்ம 2வது ஆர்டரே எடுக்க போகிறோம். நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ஜ் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஒரு ஆர்டருக்கே 50 ரூபா, 70 ரூபா, 90 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேற்றே விலாகில் சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங் இன்ட்ரோ மட்டும் தான் நல்லாயிருக்கும், அப்புறம் வேலையை அவங்க காட்டுவாங்க. அதே மாதிரியே பாருங்கள், இன்றைக்கி இன்சென்டிவ் ஷோ ஆகுது. நேற்று இன்சென்டிவே நமக்கு ஷோ ஆகலை. அதனால் நமக்கு ஒரு ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா போனஸு, சர்ஜ் அமௌண்ட் எல்லாமே வந்தது. இன்றைக்கி அப்படி எதுவும் வராது. வெறும் இன்சென்டிவ் மட்டும்தான். இந்த இன்சென்டிவ் ஓட்டுறதுக்கே நமக்கு நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதாவது லஞ்சும் டின்னரு இந்த 2 பீக் ஹவரில் ஓட்டி இந்த இன்சென்டிவ் அடிக்க முடியுமான்றது டவுட்டு தான். எனக்குமே தெரில. வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஹவர் நம்ம, அதாவது இந்த லஞ்சும் டின்னர், அதாவது இந்த 11 to 3, நைட்டு 6 to 11, இந்த 2 டைம் ஓட்டி இந்த 20 ஆர்டர் பார்த்து நம்ம 400 ரூபா எடுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்குமே தெரில. ஃபுட் ரெடி ஆகுது இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் ஃபுட் ரெடி ஆகலை. அந்த ஆர்டர் இப்போ தாங்க நம்ம கொடுத்தோம். BMW ஷோரூம் மீனம்பாக்கம். பாருங்கள், நல்ல மஜாவாக வண்டி இருக்குது BMW. பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு நமக்கு 99 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம ஜோனுக்கு போனால் தான் போடுவாங்களாம். அதனால் நம்ம ஜோனுக்கு நம்ம போகலாங்க. வேளச்சேரியிலேருந்து இங்கே 7.5 கிலோமீட்டர் வந்ததுங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க போட்டிருக்காங்க, பிரியாணி முபாரக். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம். இது நமக்கு 3வது ஆர்டருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:11 ஆகுதுங்க. வெறும் 4 ஆர்டர் தான் ஓட்டணும். 205 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 11 to 3. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுதுங்க. இன்னும் கரெக்டாக 1 நிமிஷம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஆர்டரே வரலன்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கோம். பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே மழை. சரி, நேற்று தான் மழை வரும், சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு நேற்று நம்ம 11 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம். சரி, இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டரே சுத்தமாக இல்லை, கொஞ்சம் லேட் நைட் ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தாங்க பயங்கரமாக மழை வருது. ஏன்னா கடவுள் நமக்கு மட்டும் இப்படிலாம் சரி பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல. சரி, ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் வரல அப்படின்னு பார்த்தா ஸ்விக்கியில் அதோட மோசமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரிலைங்க. நம்ம இந்த இன்சென்டிவ் அடிப்போமா, இந்த 400 ரூபா, இந்த 20 ஆர்டர் நம்ம பார்ப்போமா, இன்சென்டிவ் அடிப்போமானே ரொம்ப டவுட்டாக இருக்குது. முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவோம். மழை வரலைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த 400 ரூபா இன்சென்டிவாவது அடித்தா தான் நமக்கு 1000 ரூபா வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டங்க. சரிங்க, டைம் ஆகிடுச்சு, நம்ம ஆன்லைன் போகலாம். அவ்வளோதாங்க, பக்காவாக ஸ்லாட் ஆன் பண்ணியாச்சு. ஆர்டர் தான் எப்போ வரும்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆக போகுதுங்க. நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணோம். 2 ஆர்டர் தாங்க முடிச்சிருக்கோம். டோட்டலாக 270 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டி கடைங்க. இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, மல்டி ஆர்டர். இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா புகாரியில் போட்டிருக்காங்க. இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலைங்க. நம்ம இவ்வளோ இதில் பார்த்துட்டு இருந்தால் எப்போ இன்னும் 14 ஆர்டர் முடிக்கிறது, எப்போ 400 ரூபா இன்சென்டிவ் எடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. பேசாமல் ஜொமேட்டோவே ஓட்டிடலான்ற மைண்ட் செட் வந்துடுச்சு எனக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7:48 ஆகுதுங்க. நம்ம 8 ஆர்டர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் வந்து 117 ரூபாங்க. 8 ஆர்டர் பார்த்தா அந்த இன்சென்டிவ் நம்ம அடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13 ஆர்டர் பார்த்தா 210 ரூபா இன்சென்டிவ். 20 ஆர்டர் பார்த்தா 400 ரூபா இன்சென்டிவ். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு தான் டார்கெட் பண்ண போகிறோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் இருக்குங்க. லாஸ்ட் டெலிவரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தோம். சாய்பலா
ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜோனுக்கு போனால் தான் நமக்கு ஆர்டர் போடுவாங்களாம். ஆர்டர் சிவர் ஜோன். நம்ம வந்து பாதம்பகத்தில் இருக்கோம், வேலைச்சேரி போகணும். சரிங்க, மழையாக நின்றுச்சு. இதே மாதிரி இருந்தால் ஓகே தான். சரி கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆக போகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் பார்த்துருக்கோம். 546 ரூபா தாங்க என் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம 7 ஆர்டர் பார்க்கணும். 400 ரூபா இன்சென்டிவ்க்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் நந்தனம் பேலஸில் தாங்க இருக்கும். இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, 14வது ஆர்டர். மழை வேறு தூரல் போட்டுகிட்டே இருக்குங்க. நம்ம 2 வாட்டி சரி மழை நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கோட் கழட்டினா உடனே மழை வருது. இதே மாதிரி 2 டைம் போட்டு கழட்டிட்டேங்க. அவ்வளோ கடுப்பாகுதுங்க. மழை சரி நின்றுச்சுன்னு பார்த்தா ஒன்று ஒரேடியாக பெய்யணும், இல்லைன்னா நின்றுடணும். இது சாவடிக்குதுங்க நம்மள. ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. சரி போயிட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10-11 ஆகுதுங்க. 14 ஆர்டர் பார்த்துருக்கோம். 581 ரூபா பண்ணியிருக்கோங்க. இன்னும் நம்ம இன்சென்டிவ் அடிக்க 6 ஆர்டர் ஓட்டணும். மழை பயங்கரமாக பிச்சு உதறதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான் இருக்கும். நல்ல வேலை, வெளியில் எங்கேயும் அவுட்டில் போய் மாட்டல. சரியான மழைங்க. இப்போ தான் சொல்லிகிட்டே இருந்தேன், வர்றது நல்லா வந்தால் பரவாயில்ல, சும்மா லைட்டாக வந்துட்டு வச்சிட்ருக்கு அப்படின்னு. ஹெவியாக மழை பெய்யுங்க, பயங்கரமாக. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆயிரும் போல். நமக்கு இன்னும் ஸ்லாட் முடிய கரெக்டாக இன்னொரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. 48 மினிட்ஸ். நம்ம 6 ஆர்டர் பார்க்கணும். முடியுமா என்னான்னு தெரில. மழை வேறு எப்படி பெய்யுது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. இதுக்கு பேசாமல் நம்ம ஜொமேட்டோவே ஓட்டிடலாம். இந்த மழையில் நமக்கு இன்னொரு ஆர்டர் போட்டிருக்காங்க. காப்பர் கிச்சன். இந்த மழையில் நம்ம எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரில. வேறு வழியே இல்லை. நம்ம அந்த 6 ஆர்டர் எப்படியாவது பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இன்சென்டிவ் வந்தால் தான் நமக்கு 1000 ரூபாவே வரும் போல். சரிங்க, எது நடக்குதோ நடக்கட்டும், பார்ப்போம். இன்னும் 7 நிமிஷம் தாங்க இருக்குது. நமக்கு ஸ்லாட் முடிய போகுது. 16 ஆர்டர் பார்த்துருக்கோம். 680 ரூபா பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம 4 ஆர்டர் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு 400 ரூபா இன்சென்டிவ் வரும். பயங்கரமான மழைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு. ஃப்ளாஷ் லைட்லாம் வருது. யாரோ ஃப்ளாஷ் லைட்லாம் அடிக்கிறாங்க. அவ்வளோ மழை பெய்யுது. இதனால இந்த மழையில் நம்ம ஓட்டிகிட்டு தான் இருக்கிறோம். மழை, புயல், இடி எது வந்தாலும் சரி, நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு தாங்க. அந்த 400 ரூபா இன்சென்டிவ் அடிக்காமல் ரூமுக்கு போகவே கூடாதுங்க. அவ்வளோதான், நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக தட்டி தூக்குறோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு சில தெருவுலாம் போனால் பாதி வண்டி ஃபுல்லாகவே தண்ணி தாங்க இருக்குது. என்ன சொல்றது ஒன்றும் புரியல. இங்கே பாருங்க, பார்க்க தான் இப்படி இருக்கு. ஆனால் வண்டி போனால் பாதி வண்டி உள்ளே போயிட்டுங்க. அவ்வளோ தண்ணி நிற்குதுங்க. அதுவும் ஒரு சில தெருலாம் ரொம்ப பள்ளமாக இருக்குது. உள்ளே போனால் பாதி வண்டி உள்ளே போயிடுது தண்ணி உள்ள. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி தாங்க. மல்டி ஆர்டர் தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டரு பார்த்தோம்னா 18 ஆர்டர் வந்துடும். 16 இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2 ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இன்சென்டிவ் தட்டி தூக்கிட்டு தான் போகணும். டைம் வேறு முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம இன்னொரு ஷார்ட்டும் புக் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்சென்டிவ்காக. அந்த இன்சென்டிவ் வந்தால் தாங்க நம்ம வீட்டுக்கே போகிற மாதிரி, ரூமுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகிடுச்சுங்க. நம்ம டோட்டலாக 22 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 983 ரூபா என் பண்ணியிருக்கோம். இதில் 400 ரூபா இன்சென்டிவ் நம்ம அடிச்சிட்டோம். ஆனால் அது ஆட் ஆகலை, என்னான்னு தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிக் ஆஃப் பண்ணிட்டோங்க. ஏன்னா 22 ஆர்டர் ஓட்டிட்டோம் நம்ம. சரி, இந்த இன்சென்டிவ்காக தான் நம்ம ஓட்டினோம். ஆனால் அந்த இன்சென்டிவ் நம்ம அடிச்சிட்டோம். என்ன ரீசனுக்காக இன்னும் ஆட் ஆகாமல் இருக்குன்றது தெரில. ஒருவேளை லேட் ஆகுமா என்னன்னு ஒன்றும் புரியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகிடுச்சிங்க. 1383 ரூபா
நேற்று ஓட்டினது. இது அதுக்கு முன்னாடி நாள் ஓட்டினது 950 ரூபா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோங்க. ஓகேங்க, நம்ம வேலைச்சேரி உள்ளதான் இருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிடலாம். சரியான மழை, எல்லா தெருவுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி நிற்கிது. வண்டியே பாதி ஃபுல்லாக சைலன்சர்லாம் தண்ணி போயிடும் போல். இடையில ஒரு வாட்டி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, பயந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, ஏதோ கடவுள் காப்பாற்றிட்டாரு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நம்ம ரூம் போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான், டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.